ஹலோ ஆஸ்பிரன்ட். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நான் உங்ககிட்ட வந்து எக்ஸாம் முன்னாடி டவுட்ஸ் பற்றிலாம் போடுறேன். லெட்டரில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் விடுவோம், அதெல்லாம் எப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்து என்னென்ன மிஸ்டேக்லாம் விடுவோம் அப்படிங்கிறத பேசிக்காக சொல்லியிருந்தேன். என்னென்ன மிஸ்டேக்லாம் விடுவோம், எப்படிலாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எக்ஸாம் ஹால் வச்சுட்டு மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, பதட்டமே படக்கூடாது. நல்லாவே டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு போனோம்னா உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட உங்கள் மிஷின் ஒரு 10 நிமிஷம் அடிச்சு பார்க்க சொல்லுவாங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் டக்கு நாங்கள் வந்து சரி பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களை வச்சு சரி பண்ணுறதுக்கு உங்களை அடிச்சு பார்க்கறதுக்கு உங்களோட ஸ்டாஃப்ஸே உங்களுக்கு பேப்பர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. சேர் வந்துட்டு உங்களுக்கு கீழே ஒரு பலகை மாதிரி போட்டு அதுக்கு மேலே தான் நிறைய பிளாஸ்டிக் சேர் வைப்பாங்க. உங்களுக்கு ஹைட் பார்த்தலாம் நீங்கள் வந்து போனோடனே அங்கே ஹாலில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணி வேறு சேர் வச்சுப்பாங்க. வேண்டானா எடுப்பாங்க ஹைட் அதிகமாக. ஸோ நீங்கள் ஹாலுக்கு வந்து எப்பவுமே நல்லாவே உங்கள் இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருக்க மாதிரி அந்த டைம்க்கே போயிருங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னக்கிட்டு போனீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து பதட்டப்படாமல் இருப்பீங்க. அப்புறமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் பேப்பர் தான் அடிப்பீங்க. செகண்ட் பேப்பர் அடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட் பேப்பர் ஸ்பீட் அடிக்கிறது முன்னக்கிட்டே ஒரு 5 மினிட்ஸ் டைம் இருக்கும். அப்ளை பண்ணும்போது என்ன ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அந்த ஒரிஜினல் ஐடி கொண்டு போயிருங்க. மேக்ஸிமம் எல்லாரும் ஆதார் தான் கொடுத்துருப்பீங்க. அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணும்போது எது கொடுத்தீங்களோ அந்த ப்ரூஃப் நீங்கள் கொண்டு போயிருங்க. மறக்காம அது இம்பார்ட்டன்ட். அப்படி திருப்பி கரெக்டாக வைங்க. தலைகீழ எதுவும் வச்சிடாதீங்க. ஸோ பேப்பர் எப்பவுமே பேக் சைடில் வச்சிருக்கே தான் பெட்டர். இடமே நம்மளுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பென் பென்சில் எல்லாமே கொண்டு போகிறது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட 2-3 பென்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து வாட்ச் வந்து அங்கே அலோடு தான். பட் சம்டைம் வந்து டிஜிட்டல் வாட்ச் இல்லை ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு போனீங்கன்னா அலோ பண்ணாமல் வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா, இப்போ இது வந்து நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படியும் அது ஆனால் வைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஃபேன் ஓடிச்சுன்னா சம்டைம் பறக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அது கீழே விட்டு அதை போய் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நிறைய பேருக்கு போய் கொஸ்டின் பேப்பர் அடிக்கடி கீழே விழும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வெயிட் ஹோல்டர் வச்சு ஹோல்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு நிறைய ஒரு 4-5 பென்க்கு மேலே ஹோல்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் மேலே வைக்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக் சைடில் தான் அடிக்கணும். அப்புறம் கொஸ்டின் பேப்பர் மேலே அணை கொடுக்குறதுக்கு நிறைய பென்ஸ் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒன்று அடிச்சிங்கன்னா எல்லாமே பேக் சைட்லேயே அடிங்க. அது மாதிரி கரெக்டாக அடிச்ச சைடு வச்சு பின் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட் சைடு வச்சு கிட்டிடக்கூடாது. எந்த சைடு அடிச்சிருக்கீங்களோ அதை வச்சு கிட்டணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது வந்து லெட்டர். ஐ திங்க் உங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் அது எப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்பீடுக்கு வந்து தனியாக கொடுப்பாங்க ரேப்பர் ஷீட் எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் பேப்பர் மட்டும் இப்படி செப்பரேட்டாக கொடுப்பாங்க. அது மாதிரி கால்குலேஷன் வந்து எப்பவுமே கொஸ்டின் பேப்பரில் போடாதீங்க. ஐ திங்க் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் இப்படி பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. அதிலே போட்டு பழகுங்க. சம்டைம் வந்து ஹாலில் வச்சு இந்த கால்குலேஷன் கொஸ்டினில் போட்டால் அதை ஒரு மால் ப்ராக்டிஸ் ஏதாவது சொல்ல சான்சஸ் இருக்குது. நீங்கள் செப்பரேட் பேப்பர்லேயே போட்டு பழகிருந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரில் நான் சின்னதாக எழுதி போய் ரெண்டாவது ரப் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாலில் எதுவும் வந்து அதுக்கு வந்து எதுவும் சொல்லலைன்னா நீங்கள் அப்படி பண்ணுங்கள். பட் இல்லைனா அது மால் ப்ராக்டிஸ் சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம் எல்லாமே நல்லா பண்ணுங்கள். ஸோ ரிலாக்ஸாக பண்ணுங்கள். பதட்டம் இல்லாமல் பண்ணாலே டைம் அங்கே எக்ஸ்ட்ராவே இருக்கும். நல்லா பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் ஆஸ்பிரன்ட்.